Hey guys, welcome back. போட்ல இருந்து ரீசெண்டாக அவங்களோட TWS லைனப்பில் Airdopes 161 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த TWSோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த TWS லான்ச் பண்ண ப்ரைஸ் நம்ம வந்து 999 அண்ட் ரெகுலராக வந்து 1299 வந்து செல் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பிளாக், ப்ளூ, சியான்னு மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி போட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் போட்டோட வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்னு பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 3rd-லேருந்து 9th வரைக்குமே வந்து சேல் நடக்க போகுது. ஸோ ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து 1 day ஏர்லியாக வந்து இந்த சேல் கண்டக்ட் பண்ணுறாங்க. அமேசானோட ரேட்ஸ்மே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல் வந்து இந்த மாதத்தோட மிகப்பெரிய சேலாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ முக்கியமான நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சேல் டைமில் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் அங்கே மிஸ் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இயர்பட்ஸோட டிசைன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10mm டிரைவர்ஸ், 50 hour வந்து டோட்டல் ப்ளே டைம் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் பாக்கெட்டபிள் டிசைன். பட் இதே டிசைன் வந்து நம்ம 181 வந்து பார்த்துருப்போம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஸ்லீக் பிளாக் கலர். MRP வந்து 4419 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பின்னாடி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு குட்டி கவரில் வந்து கேஸ் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ்க்கு வந்து நம்ம பொறுமையாக வரலாம். அடிஷ்னலாக வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர்டப்ஸ் இருக்குது. ஒரு Type-C ஃப்ளாட் சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒரு தேங்க்யூ கார்டு, FAQ கார்டு ஒன்று இருக்குது. எக்கச்சக்கமான போட் ஸ்டிக்கர்ஸ், ஒரு யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டு. ஸோ இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து 1 year வாரண்டியோட வருது. போட்டோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க மற்ற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம கேஸ்க்கு வரலாம். கேஸ் பாட்டமில் வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. பக்கத்துலேயே வந்து ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து LED இண்டிகேட்டர் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து போட்டோட பிராண்டிங். பேக் சைடு வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது. பட் செம குட்டியாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இயர்பட் உள்ளே வச்சுட்டு நம்ம புஷ் பண்ணாலுமே வந்து வெளியில் வரமாட்டேங்குது. மேக்னெட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் இயர்பட் நம்ம எடுத்தோம்னா இது வந்து கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெம் டைப் டிசைன் தான். பட் டிசைன் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபேவரபுளாக தான் இருக்கும். காதில் ஃபிட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த கேஸோட டிசைன், பில்டு, கம்ஃபர்ட்லேருந்து பார்க்கலாம். கேஸ் வந்து இந்த வாட்டி பயங்கர காம்பேக்டாக இருக்குது. எனக்கு பர்சனலாகவே வந்து இந்த டிசைன் பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈஸியாக வந்து நம்ம பாக்கெட்லேயே வச்சு வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். கிளாஸி லுக் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர ப்ரீமியமாக இருக்கும். பட் என்னென்னா கிளாஸியாக இருக்கிறதுனால ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பட்டோட ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு சைடில் வந்து ஏசிலாம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸுமே வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஐசோலேஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுது. பட்டோட வெயிட்டுமே வந்து நம்ம கம்மியாக இருக்குது. லாங் வேர் பண்ணுறப்போ காது வந்து பெயின் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. ஃபிட்டு, கம்ஃபர்ட் எல்லாமே வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து IPX5 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணணும். ஆடியோ விஷயத்துக்கு வந்து 10mm டிரைவர் சைஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. SBC AAC கோடக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. வால்யூம் வந்து ரொம்ப லவுடாகவே இருக்குது. நம்ம ஹை வால்யூமில் கேட்கணுன்ற அவசியம் வந்து நமக்கு வராது. மோஸ்ட்டாக நம்ம இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 60 to 70% வால்யூம் மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹையர் வால்யூம்லேயே வந்து பெரிய அளவுக்கு வந்து டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை. போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்ன்றாங்க. பட் பை டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தோன்னா பேஸ் வந்து ஸ்லைட்டாக பூஸ்டடாக இருக்குது. பட் ரொம்ப பஞ்சி டீப் பேஸ் இந்த ப்ரைஸ் ப்ரைட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் கம்மி பட்ஜெட்டில் பேஸ் வந்து கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பேஸ் நல்லா பூஸ்டடாக நல்லாவே இருக்குது. வோக்கல்ஸ் வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த சவுண்ட் அவுட்புட் வந்து நீங்கள் மைனராக வந்து ட்வீக் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். டால்பி அட்மாஸ்பியர்லேயே வந்து நமக்கு பிடிச்ச ப்ரொஃபைல் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது மைனர் டிஃபரன்ஸ் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஆடியோ வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பேஸ் லெவல்ஸ்க்கு வந்து ஸ்லைட்டாக பூஸ்டடாக கொஞ்சம் என்ஹான்சராக நல்லா இருக்கும். கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் பட்டன் வந்து நம்ம டபுள் டைம் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் ப்ளே ஆகும். லெஃப்ட் பட்டன் வந்து டபுள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் ட்ராக் ப்ளே ஆகும். அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து கேமிங் மோட் எனேபிள் ஆகும். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். எல்லாமே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான். ப்ராப்பராக வந்து கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பேட்டரி விஷயத்துக்கு வந்து கேஸ்க்கு வந்து 380 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட்டுக்கு வந்து 35 mAh பேட்டரி. ஓவரால் கேஸோட சார்ஜிங் டைம் வந்து அரௌண்ட் 1.5 hours ஆகும். பட் வந்து நமக்கு 1 hourலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து சார்ஜ்
சார்ஜ் ஆகிடுது. ஓவராலாக வந்து அவங்க 50 ஹவர்ஸ் வந்து ப்ளே டைம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நார்மலாக அந்த 60-70% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கனெக்டிவிட்டி விஷயத்துக்கு வந்துன்னா ப்ளூடூத் 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லேட்டன்சி இஷ்யூ நான் அதுவும் ஃபேஸ் பண்ணல. வீடியோ ஆடியோ ப்ளேபேக்லேயுமே வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து போட் Airdopes 161 ப்ரோவோட இன்டர்னல் மைக்கில் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இண்டோர் என்வரன்மெண்ட்டில் என்னோட வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த ஃபேனோட நாய்ஸ் ஏதாச்சும் வந்து சப்ரஸ் பண்ணுதா, இல்லை ஃபேனோட நாய்ஸ் வந்து சேர்த்து கேப்சர் பண்ணுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் பேசக்கூடிய ஆடியோட லவுட்னஸ் அண்ட் ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ்க்கு காலிங்க்கு வந்து இது சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். கேமிங்க்கு வந்து 60 மில்லிசெகண்ட் வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி இவங்க ப்ரொவைட் பண்ணதாக சொல்கிறாங்க. கேஷுவல் கேம் பிளேக்கு ஓகே, பட் இன்டென்ஸாக நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமர் லேட்டன்சி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் டுவல் பேரிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம TWSல டுவல் பேரிங் பார்க்குறது ஒரு சூப்பரான விஷயம். பட் 2 ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோனில் வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோன் 1ல் வந்து நம்ம பேரிங் அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் 2லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் 1ல் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, ஃபோன் 2லேருந்து கால் வருது அப்படின்றப்போ அந்த மியூசிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடுது. அண்ட் நீங்கள் வால்யூம் இல்லாமல் வந்து 2 ஃபோன்லேருந்து எந்த ஃபோன்லேருந்து வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணாலுமே வந்து நமக்கு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் போட்லேருந்து இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. பேரிங் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பட்டோட லிட்டு ஓப்பன் பண்ணினாலே வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபோனில் ஆல்ரெடி பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டக்குன்னு பேர் ஆகிடும். 2 ஃபோன்லேயுமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கப்போ செகண்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணும்போது ஸ்லைட் லேக் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் அது வந்து மேஜராக நான் ஃபேஸ் பண்ணல. பட் 1-2 வாட்டி வந்து அந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். பட் ரொம்ப ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு டுவல் பேரிங் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த டுவல் பேரிங் ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனல் வேர்டிக் நம்ம பார்த்தோன்னா சப்போஸ் உங்கள் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 1000 பிலோவில் கொஞ்சம் ஓரளவு காம்பேக்டாக ஃபிட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஸ்லைட்டாக வந்து பேஸ் வந்து பூஸ்டராக நீங்கள் ஒரு இயர்ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெகுலராக வந்து 1299க்கு செல் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்டாக நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆஃபர்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஆஃபர் டைமில் நிறைய போட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ப்ரைஸ் ட்ராப் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைம்லையுமே வந்து உங்களுக்கு 999 திருப்பி கிடைக்கும் போது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.